நான் மதுரையில் இருக்கிறேன். சரிங்களா? இங்கே பழனியில் அடிவாரத்தில் ரத வீதியில் வந்து நேசான்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதில் சக்திவேலுங்கிற ஒருத்தர் என்னை வந்து மதுரையில் என்னை வந்து பார்த்து பேசினார். அவர் மூலியமாக தான் நான் இதில் பணம் போட்டேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மாவெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சார். அவங்க அம்மா கவர்மெண்ட் ஜாப்பு சத்துணவில் வேலை பார்க்குறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அப்புறம் செந்திலுங்கிறவர்கிட்ட, அதாவது இந்த நேசாவோடைய சேர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி என்னோட நகையெல்லாம் அடமானம் வச்சு அவங்கக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து ஒரு 2 மாதம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கறது இல்லை. என்னன்னு கேட்டால் தருவாங்கம்மா, கொஞ்சம் அந்த எலெக்ஷனு அப்படி இப்படின்னு சொல்லி தாக்காட்டி 19 மாதம் இது ஆகுது. 19 மாதமாக என்னைய அலக்கழிச்சு பழனிக்கும் மதுரைக்கும் அலக்கழிச்சு என்னைய ரொம்ப மனநோ. உண்மைக்கு இந்த 19 மாதமாக நான் குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாம அவங்க என்னை வெளியில போக சொல்லிட்டாங்க. இப்போ நானும் தங்குறதுக்கு இடம் இல்லை, எதுவும் இல்லாம ரயில்வே ஸ்டேஷனு, திருச்செந்தூர், ராமேஸ்வரம் இப்படி ட்ரெயினில் போய் கள்ள ட்ரெயின் ஏறி என்னால் உண்மையை சொல்லாம பொய் சொல்ல எனக்கு தெரியலைங்க. எனக்கு என் பணம் வேணும். நான் ஏதாவது ஒரு கோயிலில் போய் உட்காந்துக்கிறேன். எனக்கு எல்லாருமா சேர்ந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு வழி பண்ணுங்க சார். 27.5 லட்சம் கொடுத்துருக்குறேன் சார். நகையெல்லாம் அடமானம். இப்போ நகையும் முங்கி போயிடுச்சு சார். நகை நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு மேலேயே போகும். ஆனால் பவுனா எனக்கு சொல்ல தெரியல சார். இருந்த பொருள் நேசான்ற சொல்லி வால்பாறையில ஸ்கூல் வச்சு இந்த சொல்றேன் சார். நான் கொஞ்சம் ஸ்கூல் வச்சு ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க. அந்த ஸ்கூல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா நடத்துறாங்க. நிறைய பெண்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டில் தான் எங்களுக்கும் 2% தர்றேன்னு சொல்லி வாங்கினாங்க சார். இந்த எங்கிட்ட பேசினது சக்திவேலு அவங்க வீட்டில் அவங்க அம்மாவை அறிமுகப்படுத்தி வச்சார். அதுக்கப்புறம் அவங்க இந்த சேர்மன் செந்தில் சார்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவர் மூலிமா தான் பணம் கொடுத்து பாண்டு கையெழுத்து போட்டு கொடுத்ததெல்லாம் அந்த செந்தில் தான். இப்போ சொன்னால் அவர் ஏன் கையெழுத்து இல்லைன்னு சொல்கிறாரு. நீ தானே கையெழுத்து போட்டிருக்கிற அப்படின்னா இவர் கையெழுத்து மாதிரியே சக்திவேலு போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் சக்திவேலு கையெழுத்து போட்டானோ, இவன் தான் கையெழுத்து போட்டு எனக்கு பாண்டு கொடுத்தது. யாரு? இந்த செந்தில்குமாருங்கிற ஆளு. இவரை மாற்றி மாற்றி பேசுகிறார். இவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஆடலூர் ராமூர்த்தின்னு ஒரு ஆள், அவர் எனக்கு ஃபோன் போட்டு நீங்கள் தான் செல்வி மேடமா அப்படின்னு கேட்டார். அது எப்படி அவர் என்னை கேட்டாருன்னு சொன்னால், இந்த பணம் கொடுத்தவங்க எல்லாரும் இந்த ஆள் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாருங்க வால்பாறையில். அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த பிள்ளைங்க ஹாஸ்டல் மாதிரி தங்கி அங்கே படிக்கிறாங்க. அதில் வந்து இந்த அது என்ன பேர் வர மாட்டேங்குது, சொல்லிடுறேன் சார். ஆனால் அதை சொல்லாமல் இருக்க மாட்டேன், கொஞ்சம் மெதுவாக சொல்கிறேன்.
அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் அங்க பேசினதுல இவருக்கு எல்லார் மேலேயும் கோபம். அப்புறம் பேசி முடிச்சுட்டு நாங்க எல்லாரும் மறுபடி எங்களை எல்லாத்தையும் மறுநாள் புஷ்பத்தூருன்னு ஒரு ஊர் இருக்கு, பழனி பக்கத்தில். அங்கே தெரியுங்களா புஷ்பத்தூருன்னு? அந்த புஷ்பத்தூர்ல பெருமாள் கோயில், லக்ஷ்மி, சிவன், இப்படி எல்லாம் அதுலயே இருக்குது. ஒரு 10 11 சாமி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு வர சொல்லி பேசுனாங்க. அப்பதான் இந்த ஆடலூர் ராமூர்த்தி, நீங்க தான் மதுரையில இருக்கிறவங்க செல்வியான்னு கேட்டாங்க. ஆமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ஆளுகிட்ட பேசுனா, என்கிட்டயா நீ பணம் கொடுத்த, என்னைய கேட்குற அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொல்லின்னு விட்டுட்டேங்க. அப்புறம் அவராகவே ஃபோன் போட்டு பேசி பேசி உங்கள் பணத்தை நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ என்னைய மிரட்டுறாருங்க. பணம்லாம் அவர்கிட்ட ஒன்றும் கூட கிடையாது, அவரே தன்னால் கஷ்டப்படுறாரு, நீங்கள் பணம் எதிர்பார்த்து இங்கே கேட்குறது வேஸ்ட்டு, இந்த மாதம் வா, அடுத்த மாதம் வா, அடுத்த மாதம் வான்னு சொல்லி சொல்லி என்னைய இந்த 19 மாதமாக என்னைய ஏமாற்றிட்டே இருக்கிறார். இப்போ கேட்டால் கடைசியில் என்னைய என் உயிருக்கு ஆபத்து அவங்களால இருக்குதுன்னு எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க நீங்க எல்லாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.